போடுங்கண்ணே. எதுக்கு பக்கீர்சாமி திரும்ப திரும்ப இந்த பாட்டை கேட்டுட்டு இருக்கிற? நான் பிரேக் டான்ஸ் கத்துக்கிறேன்னே. மாப்பிள்ள நில்லியா நீ வாடி விட்டா தூக்கிட்டு போயிடும் போல. என்னது என்ன மாப்பிள்ள என்னாச்சு? சொல்லுவாமா என்னவாமா? என்ன அப்படி ஆடிட்டு இருக்க? நாளைக்கு ஆடிஷன் மாமா, நடிக்க கூப்பிடுறாங்க. அதனால பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கேன். பிராக்டிஸ் இனிமே நீங்களாம் பார்க்க முடியாது. ஏவிஎம் ஸ்டுடியோ தான். அந்த உருண்டை சுத்தமே. ஆமா, அதுக்கு கீழே நின்னா கூட என்ன பார்க்க முடியாது. ஸ்டெப் அதுக்கு தான். நல்லா இருக்கா? போடுமா ஸ்டெப் போட்டுட்டு இருக்கேன். ஸ்டெப் போடுமா அப்படி பண்ணிடுவாங்க. 1 week later. என்ன மாப்பிள்ள நம்ம போயிட்டு வந்தீங்க, என்னாச்சு? நம்ம ஆடிஷனு ஆட்டம் என்ன? ஏன் மாப்பிள்ள என்ன நடந்துச்சு சொல்லுங்க. கொல்லப்படாதீங்க மாமா. உங்க மாப்பிள்ள வேட்டி இறக்கி விட்டாண்ட சாதாரண மனுஷன். அதே வேட்டியை தூக்கி மடிச்சு காட்டினாண்டா மதம் கொண்ட யானை. ஆடிஷன் சொன்னா சரி, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஆடிஷன் சொன்னாங்களா? ஆமாம். உன்னை கூப்பிட்டாங்களா? போனியா? போனேன். நடிக்க சொன்னாங்களா? நடிச்சேன். ஆட சொன்னாங்களா? ஆடினே. முன்னாடி ஒரு ஒரு கேமரா ஒன்று வச்சிருந்தாங்களா? இருந்துச்சு. அங்கே ஒரு டேரக்டர்னு ஒருத்தன் பொய்யா ஒருத்தன் உட்காந்துதானா? ஆமா. பக்கத்தில் ஒரு 2 அல்லகை உட்காந்துச்சா? ஆமா. எல்லாம் பண்ணிருப்பாங்க. வெளியில போனோடனே உன் பேரு ஜாதகம்லாம் கேட்டிருப்பாங்களே? கேட்டாங்களே. ஃபோன் நம்பர் கேட்டிருப்பாங்களே? எல்லாத்தையும் கொடுத்துட்டு தானே. ஃபோன் கூட போட்டிருக்க மாட்டாங்களே? ஒன்றும் கிடையாது. சரி, அதுக்கப்புறம் ஃபோன் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவோன்னு சொல்லியிருப்பாங்களே? ஆமா சொன்னாங்களே. நேற்று பண்ணியிருப்பாங்களே? பண்ணாங்களே. என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? சரி, அதையும் நான் சொல்கிறேன். உங்களுக்கு சிவகார்த்திகேயன் மாதிரி, தனுஷ் மாதிரி உங்களுக்கு அருமையான முகச்சாடை, முகரக்கட்டை அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே? சொன்னாங்களே. சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தில் நீங்கள் நடிக்கணும்னா உங்கள் பங்களிப்பு ஏதாவது ஒன்று கொடுங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்களே? கேட்டாங்களே. எப்படி கேட்டாங்க? 5 லட்சம். 5 லட்சம் தான் அப்படின்ட்டு இருப்பாங்க. அது எங்களுக்கெல்லாம் இல்லை, இது எல்லாமே யூனிட் செலவுக்கு, கேமரா செலவுக்கு, உங்கள் சாப்பாடு செலவுக்கு உங்கள் பங்களிப்பு இருந்தாலே நல்லா பண்ணுவீங்கன்னு சொல்லியிருப்பாங்களே? சொன்னாங்களே. நீங்கள் என்ன சொன்னீங்க கடைசியில்? இல்லைன்னீங்க. ஆமாம், கடைசியில் என்னால் முடிஞ்சதை கொடுங்க. என்ன இருக்கோ அதை கொடுங்கன்னு இருப்பாங்க. அப்போ என்ன சொன்னீங்க? கடைசியில் 25,000 கொடுங்கன்னு சொல்லியிருப்பாங்களே? அதுவும் இல்லைன்னு சொல்லியிருப்பீங்களே? இல்லைங்களே. எவ்வளோதான் இருந்தாலும் கொடுங்கன்னு சொல்லியிருப்பாங்களே? சொன்னாங்க. அப்போ இல்லைன்னு சொல்லியிருப்பீங்களே? இதுதான் நடக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா, நடிக்க திறமை உள்ளவங்க யாராக இருந்தாலும் சரி, உங்களை தேடி வாய்ப்புகள் வரும். அது சத்தியமான உண்மை. திறமையை வளர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. அதை தேவையில்லாத இடங்களில், ஒரு டோமர் கம்பெனியில் போயிட்டு, ஒரு உப்மா கம்பெனியில் போயிட்டு, பொய்யா ஏமாத்துறவங்கள்ட்ட போயிட்டு மாட்டிக்கிட்டு பணத்தை இழக்கக்கூடாது. பணத்தை கட்டி தான் அந்த ஒரு நடிப்பை கொடுக்கணும், நம்ம திறமையை காட்டணும் அப்படின்னா அது போலியான விஷயம். நம்பாதீங்க, யாரும் நம்பாதீங்க. சினிமாக்காரங்கள்ட்ட யாரும் பணம் கொடுத்து ஏமாறாதீங்க. அது சினிமாக்காரன், அது உண்மையான சினிமாக்காரங்க பணம் கேட்க மாட்டாங்க. போலியான சினிமாக்காரங்க பணம் கொடுங்க, உங்களை நடிக்க வைக்கிறேன்னு சொல்லி உங்களை ஏமாற்றிட்டு, அந்த படம் ஓடுதோ ஓடலையோ ஏதோ ஒரு 10 தேட்டரில் ஓட்டு ஏமாற்றிட்டு காசை கொடுக்க மாட்டாங்க. அதுதான் நடக்கும். அதனால் தயவு செஞ்சு விழிப்புணர்வோடு இருங்க. சினிமா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்கள் திறமையை கொண்டு வர்றது. உங்கள் திறமையை எதில் வேணால் கொண்டு வரலாம். ஒரு நாடக மேடையில் கூட கொண்டு வரலாம். உங்களோட திறமையை ஒரு சாதாரண யூடியூப் சேனலில் கூட கொண்டு வரலாம். உங்களோட திறமையை சின்ன டிவி சேனலில் கூட கொண்டு வரலாம். அப்படின்ற விஷயத்த நான் உங்கள்கிட்ட வெளிப்படையாக சொல்லிக்கிறேன். இது நான் பட்ட அனுபவமாக கூட இருக்கலாம். மாப்பிள்ள சொல்லுங்க. உண்மைதானே மாப்பிள்ள? உண்மைதான். அதனால் அப்படிதான் நம்பி நானும் போனேன். மாப்பிள்ள நடித்தது போதும். இதுதான் உண்மை. அதே போல் நாங்கள் நம்ம சேனல் கிராமத்து சவால் சேனலில் பார்த்தீங்கன்னா உங்களோட திறமைகள் எதாக இருந்தாலும் நீங்கள் கொடுங்க. நீங்கள் வீடியோவாக ரெடி பண்ணி நீங்கள் கொடுங்க. நம்ம சேனலில் உங்கள் பேரை போட்டு நாங்கள் வெளியிடுறோம். அது கட்டாயமாக நடக்கும். நாங்கள் உங்கள் பேரை போடாமல் வேறு யாரை போய் ஏமாற்ற மாட்டோம். என்னென்னா நீங்கள் நடிச்சிருக்கீங்க, நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படின்னா நடிப்பை காட்டி ஒரு சின்ன ட்ராமா, உங்கள் குழந்தைங்க நல்லா நடிச்சிருக்காங்க, நல்லா ஆடுறாங்க, நல்லா பாடுறாங்க, நல்லா ட்ராமா பண்ணுறாங்க, நல்லா பேசுகிறாங்க, நல்ல திருக்குறள் சொல்கிறாங்க, அந்த மாதிரி எந்த திறமைகள் இருந்தாலும் கொடுங்க. நம்ம சேனலில் போடுவோம். நம்ம சேனல் பெரிய ரொம்ப வளர்ந்த சேனலாக இல்லை, இப்போ தான் க்ரௌத் ஆகிட்டு வளர்ந்துட்டு இருக்க சேனல். இருந்தாலும் வருங்காலத்தில் நல்லா வளரும். அது நம்ம சேனல் இல்லை, இந்த மாதிரி நல்ல யூடியூப் சேனல் நிறைய சேனல்ஸ் இருக்குது. அந்த சேனலில் உங்கள் ஒப்படைங்க, அவங்க கட்டாயமாக ஏற்றுக்குவாங்க. நாங்கள் ஏற்றுக்குறோம். யார் ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ நாங்கள் அதை வெளியே கொண்டு வர்றோம். அதனால் நன்றிகள். நன்றி. எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்